இப்போ முன்னாடி கொஞ்சம் சோர்ந்து உட்காந்துடக்கூடாது. உட்காந்தது என்னடி ஆச்சு ஏதாச்சுன்னு கவனிக்க வந்துடுவா. என்னாச்சுன்னு கொஞ்சம் நம்ம டயர்டாக உட்காந்துட்டோம், மன வருத்தத்தில் உட்காந்துனா என்னாச்சுன்னு மூஞ்ச பார்த்து 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 கேட்பான். என்னையும் பாப்பா, கேமராவையும் பாப்பா. கேவா 2 நிமிஷம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கொஞ்சம் ஒரு மாதிரி மனசுக்கு சரியில்லைன்னு இப்படி ஒரு சாமி பக்கத்துல இருந்து இப்படி உட்காந்துன்னு வச்சுக்கோங்களேன், பூஜை ரூம் பக்கத்துல உடனே ஓடி வந்துருவா. ஏண்டி என்ன கொஞ்சம் மாட்டுக்கிறேன்னு. கேவா நான் எப்பவும் இந்த இடத்துல உட்காருவேன் ஃப்ரெண்ட்ஸ். உட்காந்துன்னு வச்சுக்கோங்களேன், சாமிகிட்ட பேசிக்கிட்டே இருப்பானா, இவ ஓடி வந்து என்னன்னு கேட்பா. அப்படி ஒரு பொண்ணா இருக்காங்க. கேவா बैठ जा क्या हुआ वाह क्या चाहिए क्या हुआ भूख लग रहा है खाना चाहिए குழந்தைக்கு மேலே ஃப்ரெண்ட்ஸுலாம் அவ்வளோ பசிக்குது போல கொஞ்சம் சாப்பிட கொடுத்துடலாம். வேறு ஃப்ரெண்ட்ஸுலாம் எப்படி இருக்கீங்கன்னா, வேலைக்கு பொறுத்திட்டு இப்படி சும்மா சாமிகிட்ட உட்காந்து நம்ம சோக கதையும் நம்ம சொந்த கதையும் பேசலாம்னு பார்த்தா இவ சாமிகிட்ட எனக்கு பேசவே விட மாட்டேங்கிறா. சொல்கிறா என்ன சொல்ல வரா. கே செய்யே கே ராஜா. மனுஷங்கள் தான் நம்மள்கிட்ட பேசுவாங்க, அதை நம்பி நம்ம இருக்கிறோம். ஆனால் இவங்க பாஷை வந்து எத்தனை பேருக்கு புரியும் சொல்லுங்கள். லேசாக வருத்தம் வேதனையோட உட்காந்துட்டா வச்சுக்கோங்களேன், என்னடி ஆச்சு அம்மா உனக்கு என்ன செய்யட்டும்னு கேட்பா. இது ஒரு பெரிய ஆறுதலாக இருக்குது. இப்போதான் தெரியுது நிறைய பேருக்குல கடவுள் வந்து இப்படி ஒரு ரூபத்தை கொடுத்து அவங்களுக்கு ஆறுதலாக, மனுஷங்க பக்கத்தில் பேசுறதுக்கு இல்லைனாலும் இப்படி ஒரு ரூபத்தை கடவுள் கொடுத்து நமக்கு ஆறுதலுக்காக கடவுள் நேரில் வந்து நிற்கலாலும் இப்படி ஒரு ரூபத்தில் வந்து நமக்கு ஆறுதலாக இருக்குது. நீங்கள் என்ன சொல்கிறீங்க சொல்லுங்கள். நான் ஃப்ரெண்ட்ஸ் கடவுள்கிட்ட நிறைய பேசுவேன். நிறையனா முன்ன வந்து என் கூட யாரோ உட்காந்துருக்க மாதிரி சண்டை போட்டாலும் அவரை வந்து பேசிக்கிட்டே இருப்பேன். நிறைய அவர்கிட்ட கேள்வி கேட்பேன். ஆனால் அவர் உடனே நமக்கு பதில் ஏதோ ஒரு ரூபத்தை தந்துக்கிட்டு இருக்காரு. அது புரியுறவங்களுக்கு புரியும், எனக்கு இத்தனை வருஷம் புரியல. ஆனால் அந்த ஒரு வருஷமாக நிறைய வந்து அவர் பேசுகிறாரு. வேறு ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? நீங்கள் என்றைக்காவது இப்படி தனிமையில் இந்த மாதிரி வாயில்லாத ஜீவன் கூட பேசியிருக்கேன். விஸ்கி பாருங்க, இப்போ இன்னத்தை கொண்டு வந்துட்டா பாருங்க. அப்பா கொடுக்கலன்னா திருட்டு கல்லி இப்படி தலான்னு ஏற்றிக்கிட்டு வந்து உட்காந்துருக்கா பாருங்க. இந்த பொண்ணோட எனக்கு பெரிய தொந்தரவாக இருக்குது. தொந்தரவு இருக்குன்னு சொல்கிறத விட பெரிய ஆறுதலாக இருக்குது. வச்சு வித்தெல்லாம் காட்டுன்னு நினைக்காதீங்க. அவள் எனக்கு ரொம்ப ஒரு ஆறுதலாக இருக்கா. கொஞ்ச நேரம் எதாவது பண்ணும்போது பார்த்து நானே மைண்ட் சேஞ்ச் ஆயிரும். இல்லை ஒன்று இவர் இருக்கார், 2வது இவா இருக்கா. இந்த நீங்கள் இன்றைக்கி அப்படி தனிமையில் இப்படி புலம்பிருக்கீங்களா சொல்லுங்கள் சாமிகிட்ட. நான் ரொம்ப நாளாக புலம்பிட்டு தான் இருக்கேன். இந்த பதிவு பிடிச்சா கண்டிப்பாக லைக் அண்ட் சப்போர்ட் பண்ணுங்கள். நான் எதனால் உங்களை அடிக்கடி லைக் பண்ணுங்கன்னு எனக்கு தெரியல. எதனால நான் பார்க்குற வீடியோ எல்லாருமே முடிக்கும் போது லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண அவங்க சொல்கிறத நானும் சொல்கிறேன். பிடிச்சா பண்ணுங்கள், பிடிக்கலைன்னா பண்ணாதீங்க. இருந்தாலே வீடியோ பாருங்கள், அதுக்காக பண்ணாமல் விட்டுறாதீங்க, பண்ணுங்கள் சரிங்களா.